நாங்கள் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க விரும்பவில்லை. இனி வரும் காலங்களில் ஐயா, நீங்கள் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை ஒரு அரசு துறையில் இருந்து லஞ்சம் வாங்குபவர்களை கண்டறிந்து அவர்களை தடுக்க வேண்டும். அப்பா, லஞ்சம் வாங்குவது கிரிமினல் குற்றமாமே, லஞ்ச பணத்தில் 1 ரூபாய் கூட எங்களுக்கு எந்த உணவும் வாங்கி கொடுக்காதீர்கள் என்று எடுத்து கூறுங்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய மனைவியோ கணவரோ இதை தடுங்கள். நம் இந்தியா வல்லரசு நாடாக வேண்டும் என்றால், நாம் சுதந்திரம் நமக்கு வாங்கி கொடுத்தார்கள் என்றால் லஞ்சம் வாங்குவதற்காக அல்ல. நீங்கள் லஞ்சம் வாங்குவதால் எத்தனையோ ஏழைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்று UTI முருகன் என்ற நான் இன்று போராடுகிறேன் என்றால் லஞ்சத்தில் 40 வருடம் பாதிக்கப்பட்டவன். இது போன்று எத்தனையோ கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் அரசுக்கோ மாவட்ட ஆட்சியருக்கோ நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அன்போடு வேண்டுகோள் வைக்கிறேன். ஐயா, நீங்கள் மாற தட்டிக்கிறீங்க. என் மாநிலம் உயர்ந்தது, என் மாநிலம் முதிர்ந்ததுன்னு சொல்கிறீங்க. ஐயா, முன்னே சென்று அதில் பாராட்டு மிக்கது தான், எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் என் மாநிலத்தில் 1 ரூபாய் லஞ்சம் இல்லை என்று சொல்ல முடியுமா உங்களால் என்று அன்போடு உங்களிடம் விவாதத்தை UTI முருகன் வைக்கிறேன். ஐயா, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இனி 1 ரூபாய் லஞ்சம் எந்த துறையிலும் இல்லை என்று சொல்லுங்க, ஸ்டிக்கர் ஓட்டுங்க. ஐயா, நகராட்சியிலிருந்து பேரூராட்சியிலிருந்து ஊராட்சியிலிருந்து அனைத்து துறையிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுது. ஒரு நகராட்சியில் சிதம்பரத்தில் ஒரு நகராட்சியில் கையெழுத்து, அவர் பேர் மாற்றம், கையெழுத்து வாங்க 5000 ரூபாய் வாங்கி கொண்டு தான் கையெழுத்து வாங்கினார்கள் என்று நம்ம வீடியோவில் பதிவிட்டிருக்கிறோம், தேடி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று நெஞ்சை தட்டிக்கிறீங்க, என் மாநிலம் முதிர்ந்ததுன்னு. UTI முருகனுடைய டீமு மட்டும் இல்லை, இந்த உலகமே ஏற்றுக்காது. ஐயா, உங்கள் மாநிலத்தில் ஒரு ஏழை பெண்மணி, ஒரு நடுத்தர பெண்மணி என்னைக்கு எதுவுமே இல்லாமல் படிச்சுட்டு ஒரு அப்ளை பண்ணி வேலை வாங்குறாங்களோ, 1 ரூபாய் லஞ்சம் ஊழல் இல்லாமல், அன்னைக்கு தான்யா நம்ம மாநிலம் உயர்ந்தது என்று சொல்ல முடியும். நம்ம இந்தியா வல்லரசு நாடாக வேண்டும் என்றால் அனைத்து முதலமைச்சர்களும் சிந்தித்து பார்க்கணும். அனைத்து சமுதாயமும், அனைத்து ஆசிரியர்களும், அனைத்து மாணவ செல்வங்களும் சிந்தித்து பாருங்க. நம்ம இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றால் 1 ரூபாய் லஞ்சம் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நீங்கள் மாற தட்டி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும், ஒவ்வொரு நகராட்சிகளிலும், ஒவ்வொரு அலுவலகத்திலும் புரோக்கர்களை உள்ள விடாதீர்கள். ஐயா, நீங்கள் நல்லவர்களுக்காக இருந்தாலும் புரோக்கர்கள் உங்களை கெடுத்து விடுகிறார்கள். இது நாட்டுக்கும் மாநிலத்துக்கும் அவமானத்தையும் அவப்பெயரையும் ஏற்படுத்தி இந்தியாவை சரிவில் நோக்கி செல்லும் என்று